ஜனவரி மாதத்தின் ஒரு குளிர் இரவில் சாவித்ரியும் பிரசாந்தும் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென்று அவர்கள் போன் அடிக்கும் சத்தத்தை கேட்டதும் சாவித்ரி தனது இதயத்தில் ஒரு வேதனையை உணர்ந்தார். நேரம் பார்த்தபோது இரவு 1 மணி. மனதில் ஒரு இனம் தெரியாத பயம் எழுந்தது. இன்னும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு மொபைலை எடுத்தால் சாவித்ரி. மறுமுனையிலிருந்து கேட்டது யாரோ ஈயத்தை கரைத்து காதில் ஊற்றியது போல் இருந்தது. அவள் மனதில் ஏற்பட்ட அதிர்ச்சி. உடம்பெல்லாம் மரத்து போவது போல் தோன்றியது. கண்களுடன் கதவை நோக்கி பார்த்தவள் சிறிது நேரம் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். பின் ஆச்சரியத்துடன் இல்லை இதோ என்று சொல்லிக்கொண்டே மௌனமானாள். அப்போது அவள் கையிலிருந்து மொபைல் போன் நழுவியது. சாவித்ரி சோர்வுடன் தரையில் அமர்ந்தாள். ஏய் சாவித்ரி, எழுந்திரு, என்ன நடந்தது? அது யாருடைய அழைப்பு? சொல்லு சாவித்ரி, என் உயிர் போகிறது. பிரசாந்த் ஆச்சரியமான தோனியில் பேசினார். அப்போது சாவித்ரி, இது வருணின் அழைப்பு. மருமகன் பேரை கேட்டவுடனேயே பிரசாந்த் முகத்தில் வெறுப்பு தோன்றி கடுப்பான குரலில் அந்த வெக்கங்கட்டவன் என்ன சொன்னான்? நம் மகள் ராதிகா என்று சொல்லி அழ ஆரம்பித்தாள் சாவித்ரி. ராதிகாவுக்கு என்னானது என்று கவலை தோணியில் பிரசாந்த் கேட்டபோது சாவித்ரி கூறினாள், என்ன என்று தெரியவில்லை. ராதிகாவை மாலையிலிருந்து காணவில்லை. அவளுடன் அவளது குழந்தையும். மாலையிலிருந்து அவள் மாமியார் அவளை தேடி வருகின்றனர். அவள் பெற்றோரின் வீட்டிற்கு வந்திருக்கிறாளா என்று கேட்க அவன் நம்மை அழைத்திருக்கிறான். என்ன, ராதிகாவை காணவில்லையா? ஆனால் அவள் இங்கு வரவில்லை என்றால் எங்கே போயிருப்பாள்? இதை சொல்லும் போது பிரசாந்த் திணறி போய் மிகவும் பதட்டமானார். அதனால் சாவித்ரி, அவள் எங்கே இருப்பாள் என்று எனக்கு தெரியவில்லையே. எந்த நிலையில் எங்கே இருப்பாளோ? எத்தனை தடவை சொன்னேனே, நம்ம பொண்ணு ரொம்ப வருத்தப்படுதுன்னு. அந்த வீட்டில் ஒவ்வொரு நொடியும் அவளை துன்புறுத்துகிறார்கள். இனி ராதிகா அங்கே இருக்க வேண்டாம், இனியும் அங்கேயே இருக்க விடக்கூடாது. கூப்பிட்டு வந்தெல்லாம் எத்தனை தடவை சொன்ன? ஆனா நான் சொல்வதை கேட்டீர்களா? அந்த மனிதர்களின் அட்டூழியங்களை கண்டு அவள் மிகவும் வருந்தினாள். அப்படியே போனை வைத்து அழுது கொண்டே இருந்தாள். அழுது கொண்டே பேசிக் கொண்டிருந்த சாவித்ரிக்கு திடீரென்று மனதில் ஒரு எண்ணம் வந்து பீதியில் கத்த ஆரம்பித்தாள். அவன் வீட்டின் அருகே ஒரு கால்வாய் ஓடுகிறது. கால்வாயில் எங்காவது மூழ்கி இருப்பாளோ? பிறகு சத்தமாக சொன்னான் பிரசாந்த், கொஞ்சம் அமைதியாக இரு சாவித்ரி. உன் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை சொல்வாயா? அவள் அங்கிருந்து விரக்தி அடைந்து தன் தோழியின் வீட்டிற்கு சென்றிருக்கலாம். அவள் தன் தோழியை சந்திக்க விரும்புகிறாள். ஆனால் அவளுடைய மாமியார் மறுப்பார்கள் என்று நினைத்து அவள் அவர்களுக்கு தெரிவிக்காமல் வெளியே சென்றிருக்கலாம். யாருக்கு தெரியும், அவள் நாளை திரும்பி வரலாம். இவ்வாறு கூறி பிரசாந்த் தனது மனைவி சாவித்ரிக்கு ஆறுதல் கூறி கொண்டிருந்தாலும் மனதிற்குள் மகளை பற்றிய கவலையாகவே இருந்தது. அப்போது சாவித்ரி தன் கணவனை கோப கண்களுடன் பார்த்து, ஓ, நாளைக்குள் திரும்பி வருவாளா? என் மகள் எங்கே திரும்புவாள்? அவள் மாமியார் வீட்டில் அந்த மனிதர்கள் அவள் வாழ்க்கை அவலமாக்கி விட்டார்கள். அவளை கொல்ல நினைப்பவர்கள். அல்லது ஒவ்வொரு நொடியும் அவள் தவிப்பதையும் இறப்பதையும் பார்த்து கொண்டிருந்த பெற்றோரிடம் அவள் வருவாளா? வலி, மூச்சு திணறல், அமைதியின்மை என அவளது வாழ்க்கையே கடினமானதாக மாறிய போது அவளுக்கு வேறு என்ன வழி இருந்தது? உயிரை இழக்க நேரிட்டால் பிறகு ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நம் மகள் ஒரே அடியில் இறந்து விடலாம் என்று நினைத்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இப்படி சொல்லிக்கொண்டே மூச்சிறைக்க ஆரம்பித்தாள் சாவித்ரி. ஆனாலும் மனதின் வலி கொஞ்சம் கூட குறையவில்லை. சாவித்ரி மற்றும் பிரசாந்தின் அறையிலிருந்து வந்த சத்தம் அவர்களின் இளைய மகள் மீராவையும் எழுப்பியது. இரவு வெகுநேரம் என்ன நடந்தது என்பதை அறிய மீரா அவர்களது அறைக்கு வந்தாள். ஆனால் தன் பெற்றோரின் நிலையை கண்டு திகைத்தாள். என்ன நடந்தது அம்மா? என்ன விஷயம்? சாவித்ரியை திட்டிக் கொண்டே மீரா கேட்டாள். அப்போது சாவித்ரி, மீரா, இன்று ராதிகாவிடம் பேசினாயா? இல்லையம்மா, என்னிடம் எதுவும் பேசவில்லை. ஆனா என்ன நடந்தது? உன் அக்கா மாமியார் வீட்டை விட்டு போய்விட்டாள், இன்னும் திரும்பவில்லை. என்ன? அக்கா எங்கே போனாள்? மீரா ஆச்சரியத்துடன் கேட்டாள். தெரியவில்லை மீரா, அவளுடைய நண்பர்களை அழைக்க முயற்சி செய். என் மகள் என்ன நிலையில் இருப்பாள் என்று தெரியவில்லை. இதை சொல்லும் போதே சாவித்ரிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. கண்ணீரை துடைத்த மீரா உடனே எழுந்து இன்ஹேலரை அம்மாவிடம் கொடுத்தாள்.
அவருக்கு ஆதரவு கொடுத்து படுக்கையில் படுக்க வைத்தாள். அம்மா, உடம்ப பார்த்துக்கோ, எல்லாம் சரியாகிவிடும், அக்காவுக்கு ஒன்றும் ஆகாது. காலை வந்தவுடன் அக்காவின் தோழிகள் அனைவருக்கும் போன் செய்து கேட்பேன். வீட்டிலுள்ள அனைத்து உறுப்பினர்களின் உயிரும் கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் இந்த முறை ராதிகாவை தேடுவது அவ்வளவு சுலபமான காரியமாக இருக்கவில்லை. காலையில் தான் எங்காவது செல்ல முடியும். இங்கே சாவித்திரிக்கு ஒவ்வொரு நொடியும் செலவழிக்க கடினமாக இருந்தது. கண்களிலிருந்து கண்ணீர் அருவி போல் வழிந்தது. அதனால் அங்கேயே இதயம் சாம்பலாக மாறியது. மெல்ல மெல்ல அவளது 2 மகள்களின் பால்ய நினைவுகள் அவள் கண்முன் தோன்ற ஆரம்பித்தன. ராதிகா பிறந்ததும் பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று நினைத்து அவள் பாட்டி அவளை பார்க்க கூட வரவில்லை. அவளை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. ராதிகாவின் தந்தை ராதிகாவை பாட்டியிடம் வலுக்கட்டாயமாக ஒப்படைத்த போது அழகான மற்றும் பால் வெள்ளை ஜப்பானிய பொம்மை போன்ற பெண்ணை கண்டதும் அவள் முகம் மலர்ந்தது. உடனே ராதிகாவை முத்தமிட்டாள். பிறகு 2 வருடங்களுக்கு பிறகு மீரா பிறந்தாள். 2 மகள்களும் பெற்றோரின் 2 கண்கள் போல. ஒரு கணம் கூட அவள் பார்வையிலிருந்து மறைந்திருந்தால் சாவித்திரிக்கு நிம்மதியாக இருக்காது. 2 பெண்களும் வீட்டு முற்றத்தில் விளையாடி கொண்டிருந்தாலும் சில நிமிடங்களுக்கு பிறகு சமையலறையிலிருந்து வெளியே வந்து அவர்களை பார்ப்பாள். மெல்ல மெல்ல 2 மகள்களும் வளர ஆரம்பித்தனர். இருவரும் படிப்பதிலும் எழுதுவதிலும் கெட்டிக்காரர்கள். ஆனால் ராதிகா வீட்டு வேலைகளில் ஆர்வம் காட்டவில்லை. 17 வயது ராதிகா கல்லூரியில் அட்மிஷன் பெற்ற போது ராதிகாவை எப்படியாவது ஒரு முறையான இல்லத்தரசி ஆக்க வேண்டும் என்று சாவித்ரி எப்போதும் முயன்று கொண்டிருந்தார். மறுபுறம் கூச்ச சுபாவமுள்ள ராதிகா காற்றில் தனது சொந்த கோட்டையை உருவாக்க முயன்றார். அம்மா அவளை சமையலறைக்கு அழைத்து செல்லும் ஒவ்வொரு முறையும் அவளது அமைதியற்ற மனம் வேறு எதையாவது கனவு காண ஆரம்பித்தது. அவள் எப்பொழுதும் சொல்வாள், அம்மா, ஏன் வீட்டு வேலைகளை மட்டும் செய்ய வேண்டும்? அப்பா மாதிரி பையுடன் அலுவலகம் போகலாம். ஆனால் சாவித்ரி ஒப்புக்கொள்ள போவதில்லை. இறுதியில் வீட்டு வேலைகள் அனைத்திலும் புத்திசாலியாக இருந்து வெற்றி பெற்றார். ராதிகா கல்லூரிக்கு செல்ல தொடங்கிய போது தன் பாதுகாப்பை பற்றி அவள் எவ்வளவு கவலைப்பட்டாள் என்பது சாவித்ரிக்கு நினைவுக்கு வந்தது. ஒரு நாள் ராதிகா கல்லூரியிலிருந்து வருவதற்கு 2 மணி நேரம் தாமதமாக வந்தபோது சாவித்ரிக்கு அமைதியின்மை ஏற்பட்டது. ஏதோ வேலை காரணமாக அவள் தாமதமாக வந்திருக்க வேண்டும் என்று பிரசாந்த் அவளுக்கு விளக்கினார். ஆனால் ஒரு தாயின் இதயம் எங்கே ஒத்துப்போகிறது? சில சமயம் மொட்டை மாடியில், சில சமயம் வாசலில் நிற்பாள். தூரத்தெரு வரை பார்க்க ஆரம்பித்தாள். மனதில் எண்ணங்கள் ஓட ஆரம்பித்தன. காலம் கெட்டது. மனிதனின் மனிதாபிமானம் இப்போது எங்கே இருக்கிறது? இப்பொழுதெல்லாம் உறவினர்களை கூட நம்ப முடியாத நிலையில் சாலையில் செல்வோரை ஏன் நம்ப வேண்டும்? மகள் பத்திரமாக வீடு திரும்பியவுடன் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தாள். சிறிது நேரம் கழித்து ராதிகா வருவதை கண்டதும் சாவித்ரி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். இந்த முறை 1001 ரூபாய் மதிப்பிலான பிரசாதம் விநியோகிக்கிறேன், இவ்வாறு கூறி கடவுளுக்கு நன்றி கூறினார். இன்று கல்லூரியிலிருந்து வர தாமதமானது ஏன்? உனக்கு தெரியுமா, நான் உன்னை பற்றி எவ்வளவு கவலைப்பட்டேன். நீ தினமும் 3 மணிக்கு வீடு திரும்புவாய். இன்று 2 மணி நேரம் தாமதம். ஐயோ அம்மா, இதுல என்ன கவலைப்படுறதுக்கு இருக்கு? உண்மையில் நான் கல்லூரியின் NSSல் இருக்கிறேன். NSS பிரிவின் ஒரு அங்கம். இதில் தேச சேவை, சமூக சேவை ஆகிய குணங்கள் கற்பிக்கப்படுகிறது. அதனால் சில சமயம் பிராக்டிஸுக்கு இருக்க வேண்டியது இருக்கும். ஐயோ, இப்படிப்பட்ட சமூக சேவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த காலத்தில் யாரை நம்புவது? நீ சரியான நேரத்தில் வீட்டுக்கு வா, அது போதும் என்று சாவித்ரி எரிச்சலுடன் சொன்னதற்கு ராதிகா வெடித்து சிரித்து, ஐயோ அம்மா, ஏன் இப்படி பயப்படுகிறாய்? நான் சின்ன பொண்ணா? இப்போதெல்லாம் பெண்கள் விண்வெளியையே அடைந்து விட்டார்கள். அவர்களை பற்றி அவர்களது குடும்பத்தினர் கவலைப்படுவதில்லை. நீயும் கொஞ்சம் கவலைப்படாமல் இரு. எனவே சாவித்ரி, ஏய் ராதிகா, காலம் எவ்வளவு மோசமாக போகிறது என்று உனக்கு தெரியாதா? இப்போதெல்லாம் ஆசிட் பீச்சுக்கு எத்தனையோ பெண்கள் பலியாகி வருகிறார்கள். மேலும் எந்த மகளின் தாயாருக்கு தினமும் செய்தித்தாள் மற்றும் தொலைக்காட்சியில் வரும் செய்திகளை பார்த்து பயம் வராது?
காவல்துறை மற்றும் நிர்வாகத்தின் கண்டிப்பு தான் சொல்லும். இன்று யாருடைய மனதிலும் காவல்துறை சட்டம் பற்றிய பயம் இல்லை என்பதே உண்மை. சாவித்ரி சீரியஸான தோணியில் பேசிக் கொண்டிருந்தாள். அப்போது ராதிகா சிரித்துக்கொண்டே சொன்னாள், அம்மா, காரணமே இல்லாமல் இவ்வளவு யோசித்து பயப்படுகிறாயே அம்மா. எங்கள் கல்லூரியில் வேறு நகரங்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் வரும் பெண்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? அவர்களையெல்லாம் என்ன சொல்லுவாய்? மற்றவர் பற்றி எனக்கு தெரியாது. நான் என் குழந்தைகளை பற்றி கவலைப்படுகிறேன். இனி நீ தாமதமாக வீடு திரும்புவதை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். இந்த சமூக சேவையை விடு. இந்த விஷயங்களில் கலந்து கொண்டு நீ என்ன பதக்கங்களை வாங்க போகிறாயா? அப்போது ராதிகா, அம்மா, உனக்கு தெரியாதா? யூபிஎஸ்சி தேர்ச்சி பெற்று இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதே எனது பெரும் கனவு. ஒரு நாள் உங்கள் மகளை நினைத்து பெருமைப்படுவீர்கள். இதை நான் உத்தரவாதத்துடன் சொல்கிறேன். இன்று ராதிகாவின் அந்த வார்த்தைகள் எல்லாம் நினைத்து சாவித்திரியின் உள்ளம் நடுங்கியது. என் மகளின் கண்களில் எத்தனை பெரிய கனவுகள்! அந்த கனவுகள் எல்லாம் சிதைந்து போனது. நான் செய்த ஒரு தவறினால்தான். உண்மையில் கல்லூரி படிப்பை முடித்ததும் சாவித்திரியும் பிரசாந்தும் அவளுக்கான உறவை தேடத் தொடங்கினர். தனக்கு இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் என்று பெற்றோரை ஒப்புவைக்க ராதிகா கடுமையாக முயன்றாள். சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தயாராக வேண்டும், எதையாவது நிரூபிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. ராதிகா, நாங்கள் விரும்புவது என்னவென்றால், உன் கழுத்தில் தாலி ஏறுவதன் மூலம் உன் பாதுகாப்பை பற்றி நாங்கள் உறுதியாக இருக்க முடியும். அதனால கல்யாணம் பண்ணி குடும்பத்தை செட்டில் பண்ணு, குடும்பத்தை பார்த்துக்கோ. இதற்கு பிறகு உன் தங்கை மீராவை பற்றியும் சிந்திக்க வேண்டும். இதை சொல்லி பிரசாந்த் தனது தலைவிதியை முடிவு செய்தார். மகளுக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பித்திருந்தான். ஆனால் அதே சமயம் வரதட்சணை பேராசைக்காரர்களால் மகள்கள் மீது நடக்கும் அட்டுழியங்களை கேள்விப்பட்டு மிகவும் பதட்டமானார். அதனால் தான் ஏமாந்து விடக்கூடாது என்பதில் மிகுந்த அக்கறையுடன் இருந்தனர். இறுதியில் ஒரு இடைத்தரகர் அவர்களை வருண் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு அறிமுகப்படுத்தினார். மேலும் அவர்கள் குடும்பத்தில் பணக்காரர்கள் என்றும் கூறினார். அவர்களின் வரதட்சணை தொடர்பாக எந்த கோரிக்கையும் இல்லை. தான் வரதட்சணைக்கு எதிரானவன் என்பதை வருணின் பெற்றோரிடம் தெளிவான வார்த்தைகளில் சொன்னான். அதனால் வருணின் தந்தையும் சொன்னார், எங்களுக்கு மணமகள் வீட்டில் வரதட்சணை வாங்குவதில் எங்களுக்கும் நம்பிக்கை இல்லை. எப்படியும் எங்கள் வீட்டில் என்ன குறை? ஒரு தந்தை தன் மகளுக்கு என்ன வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் எங்களுக்கு எந்த கோரிக்கையும் இல்லை. இன்னும் 15 நாட்களுக்குள் திருமணம் நடக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்கள் விருப்பம். வருணின் பெற்றோரின் எண்ணங்களை அறிந்து சாவித்திரியும் பிரசாந்தும் திருப்தி அடைந்தனர் மற்றும் உறவு நிச்சயம் செய்யப்பட்டது. ஆனால் கல்யாண விழாவுக்கு ஒரு வாரம் முன்பு இடைத்தரகரிடமிருந்து அழைப்பு வந்தது. பாருங்க தம்பி, எல்லா ஏற்பாடுகளையும் நல்லபடியாக செய்வீர்கள் என்றாலும் அந்த மாப்பிள்ளையின் குடும்பத்தினர் தங்கள் உறவினர்கள் முன் மரியாதையை தக்க வைத்துக் கொள்ள விரும்பினர். எனவே கல்யாண சீர்வரிசை தட்டில் குறைந்தபட்சம் ரூபாய் 2 லட்சம் ரொக்கத் தொகையை வைக்கவும். மாப்பிள்ளையின் பெற்றோர் மற்றும் சகோதரிக்கு தங்க நகைகள் இருக்க வேண்டும். வேறு என்ன கொடுக்க விரும்புகிறீர்களோ அது உங்கள் விருப்பம். இதை கேட்ட பிரசாந்துக்கு ஆச்சரியம். ஆனால் பிறகு அந்த மாப்பிள்ளை வீட்டார்கள் ஒரே ஒரு கோரிக்கை வைத்ததாக நினைத்து அதற்கு சம்மதித்தார்கள். அனைத்து ஏற்பாடுகளும் மகிழ்ச்சியான சூழலில் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் திருமணத்திற்கு 3 நாட்களுக்கு முன்பு சாவித்திரிக்கு மாப்பிள்ளையின் தாயிடமிருந்து அழைப்பு வந்தது. அக்கா, எங்கள் உறவினர்கள் மனதில் நீங்கா இடம் பிடிக்க வேண்டும். எங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் ஆடைகள் அடையாளமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். மேலும் உடைமைகளின் மதிப்பு குறைந்தது 5000 ரூபாயாவது இருக்க வேண்டும். பிரசாந்தும் சாவித்திரியும் வருத்தம் அடைந்தனர். ஆனாலும் அவர்கள் எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டனர். மறுநாள் மாப்பிள்ளையின் தந்தை கூறினார், பிரசாந்த், சிரித்துக்கொண்டே உங்கள் மருமகனுக்கு எந்த காரை கொடுக்கிறீர்கள்? அப்புறம் பிரசாந்த் சொன்னாரு, அண்ணன், கார் கொடுப்பது பற்றியெல்லாம் எதுவுமே பேசவில்லை. அப்போது மாப்பிள்ளை வருணின் அப்பா சொன்னார், என்ன பேசுறீங்க? இதெல்லாம் இன்றைய தேவை. பிரசாந்தின் நெற்றியில் கவலையின் ரேகைகள் தென்பட்டன. மேலும் சொன்னார், இதெல்லாம் எங்க பட்ஜெட்டை தாண்டி இருக்கும். இல்ல பிரசாந்த், சில ஏற்றத்தாழ்வுகள் திருமணத்தில் இருக்கும். நாங்கள் உங்களுக்கு அறிவித்துள்ளோம். நீங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள் என்று சொல்லி போனை துண்டித்து விட்டார்.
இதை கேட்ட சாவித்திரிக்கு ஆச்சரியம். இவர்களின் தேவை அதிகரித்து வருகிறது. இரண்டாவது மகளையும் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். ஆனால் பிரசாந்த் கூறினார், சாவித்ரி, நாளை திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன என்றார். இனி பின்வாங்க முடியாது. ராதிகாவிடமும் மீராவிடமும் எதுவும் சொல்லாதே, எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். எப்படியோ கடன் வாங்கி எல்லா ஏற்பாடுகளையும் செய்தான். கோலாகலமாக நடந்தது திருமணம். இங்கு ராதிகாவை அவரது மாமியார் வீட்டில் கோலாகலமாக வரவேற்றனர். நேரில் மருமகள் லக்ஷ்மி வடிவில் அவர் வீட்டிற்கு வந்திருக்கிறாள் என்று புகழ்ந்தார்கள். மறுபுறம் பிரசாந்த் மற்றும் சாவித்திரியும் தங்கள் மகளுக்கு ஒரு வசதியான வாழ்க்கை கிடைத்தது என்பதில் நிம்மதியாக இருந்தனர். திருமணத்திற்கு பிறகு ராதிகா முதன்முறையாக அவர்களை சந்திக்க வந்தபோது அவள் முகத்தில் பொலிவு இருப்பதை கண்டு பெற்றோர்கள் தங்கள் கவலைகளை எல்லாம் மறந்துவிட்டனர். ஆனால் 2-3 மாதங்களில் ராதிகாவின் நடத்தையில் மாறுதல்களை அவர்கள் கவனிக்க ஆரம்பித்தார்கள். போனில் கலகலப்பாக பேசும் அதே ராதிகா இப்போது சம்பிரதாயங்களை முடித்துவிட்டு போனை வைத்து விடுவார். அதே ராதிகா பெற்றோர்கள் எதையாவது கேட்டால் ஒரு சிறிய பதிலை சொல்லிவிட்டு தன் பெற்றோர் மற்றும் சகோதரியின் நலம் விசாரித்துவிட்டு வேகமாக போனை வைத்து விடுவாள். ராதிகாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால்தான் அக்காவுக்கு திரும்ப திரும்ப கூப்பிட்டு அவள் நிலையை அறிய முயன்றாள் அவள் தங்கை மீரா. ஆனால் ஒவ்வொரு முறையும் ராதிகாவின் மாமியார் போனை எடுத்தார். ஒருமுறை வருணின் சகோதரி மீராவை கேலியாக கிண்டல் செய்தார். குறைந்தபட்சம் புதுமண தம்பதிகள் தனிப்பட்ட நேரத்தை செலவிடட்டும், திரும்ப திரும்ப அழைத்து அவர்களை தொந்தரவு செய்வது நல்லதல்ல. இதை மீரா தன் பெற்றோரிடம் கூறிய போது பிரசாந்தும் சாவித்திரியும், பரவாயில்லை விடு மீரா, அங்கே அதிகம் கூப்பிடக்கூடாது. எப்படியோ தன் மகள் இல்லாமல் வாழ பழகிவிட்டாள் சாவித்ரி. கடைசியாக ஒரு நாள் சாவித்ரிக்கு அழைப்பு வந்தது. கழுத்தை நெரித்த குரல் அவள் காதுகளை எட்டியது. அம்மா, ஏமாந்து விட்டோம். என் மாமியார் நல்லவர்கள் இல்லை, மிகவும் பேராசை பிடித்தவர்கள். அவர்கள் மனிதர்கள் இல்லை, மனிதர்களைப் போல வேடமிட்ட மிருகங்கள். ராதிகா, என்ன சொல்கிறாய்? சாவித்ரியின் இதயம் அலறியது. ஆனால் ராதிகா, உன் திருமணத்தில் எந்த குறையும் வைக்கவில்லையே. உங்கள் மாமியார் மாமனாருக்கு இன்னும் ஏதாவது குறைகள் இருக்கிறதா? இதனால் ராதிகா கதறி அழுதார். என் வாழ்க்கையே பாழாகிவிட்டதம்மா. இந்த மனிதர்கள் தங்கள் சொந்த வியாபாரத்தை பற்றி நம்மிடம் சொன்னார்கள். ஆனால் உண்மையில் அந்த வியாபாரம் அவர்களுடையது அல்ல. உன் மருமகன் வேலையில்லாதவன். உண்மையை வெளிவரக்கூடாது என்பதற்காக விரைவில் திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறியிருந்தார்கள். இவர்கள் பேராசை நிறைந்தவர்கள். ஆரம்பத்தில் என்னை நன்றாகவே நடத்தினார். ஒரு நாள் என் மாமியார் என்னிடம் வந்து புதிய தொழில் தொடங்க கொஞ்சம் பணம் வேண்டும் என்று கூறினார். எங்களுக்கு பணத்தை ஏற்பாடு செய்ய கொஞ்ச நாள் ஆகும். அதனால உங்க அப்பா கிட்ட இருந்து ரூபாய் 5 லட்சம் வாங்கிட்டு வா. ஆனா நானும் தெளிவா சொல்லிட்டேன், அப்பா எனக்கு இப்பதான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. திருமணத்திற்கு தன் சக்திக்கு மேல செலவு செய்திருக்கார். இப்ப எப்படி அவங்கள காசு கொடுங்கன்னு கேட்பேன். அதற்கு மாமியார் சொன்னார், இப்படி எப்பவுமா கேட்கிறோம், கடனாக மட்டும் கொடு, எங்களுக்கு பணம் வந்ததும் திருப்பி தருவேன். அதே சமயம் வருணும் என்னிடம் வந்து, ராதிகா, இப்ப நீ இந்த வீட்டில் தான் வசிக்கிறாய். அதனால் உன் அப்பா வீட்டை விட உன் வீட்டை பற்றி நீ அதிகம் கவலைப்பட வேண்டும். எந்த கேள்வியும் கேட்காமல் உன் பெற்றோர் வீட்டிற்கு சென்று பணத்தை கொண்டு வா. என்ன ஆனாலும் சரி, நான் அம்மா அப்பா கிட்ட காசு கேட்க மாட்டேன்னு சொன்னேன். என்ன நடந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் தான் என் மீது கோபம் கொண்டு இரவும் பகலும் சித்திரவதை செய்கிறார்கள். என்னை வீட்டை விட்டு வெளியே போக விடவும் இல்லை. யாரிடமாவது ஏதாவது சொல்லலாம் என்றால் என்னை போனில் பேசவும் விட மாட்டார்கள். தனது அன்பு மகள் ராதிகாவின் வலியை கேட்டதும் சாவித்திரிக்கு மனம் உடைந்து போனது. பின் நடுங்கும் குரலில் சொன்னால், என்ன சொல்கிறாய் ராதிகா? நான் சொல்லதெல்லாம் உண்மை அம்மா. ஆனால் ராதிகா, இப்போது எங்கிருந்து அழைக்கிறாய்? என் மாமியாரும் மாமனாரும் எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. வருணும் காலையில எங்கேயோ போயிட்டாரு. வருணின் தங்கை குளிக்க போனதும் ரகசியமாக போனை எடுத்தேன் உன்னிடம் பேசலாம் என்று. சரி, இப்போது துண்டிக்கிறேன். வருணின் தங்கை கண்டால் பின் அவ்வளவுதான்.
நீங்கள் அப்பாவிடம் ஒரு முறை பேச வேண்டும். அவர் சில கண்டிப்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி போனை வைத்தாள் ராதிகா. ஆனால் போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்ட பிறகும் சாவித்ரி காதில் போனை அழுத்தியபடி கல் சிலை போல் நின்று கொண்டிருந்தார். மனதுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பிரசாந்துக்கு போன் செய்து சீக்கிரம் வர சொன்னார். சாவித்ரியின் பயந்த குரலை கேட்டு பிரசாந்த் தனது வேலையை முடிக்காமல் வீட்டை அடைந்தார். சாவித்ரி அழுது கொண்டே முழு கதையையும் அவரிடம் கூறினார். தன் அன்பு மகளுக்கு நடந்த கொடுமைகளின் கதையை கேட்டதும் பிரசாந்தின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. அப்போது சாவித்ரி அழுது கொண்டே சொன்னார், இப்போது நாம் ஏதாவது செய்ய வேண்டும். அந்த மிருகங்களுக்கு மத்தியில் என் மகள் எப்படி மூச்சு திணறி வாழ்வாள் என்று தெரியவில்லை. உடனே கூப்பிட்டு வந்து விடுவோம். இல்லை சாவித்ரி, தைரியத்தை இழக்கும் நேரம் இதுவல்ல. மாறாக புத்திசாலித்தனமாக செயல்படுவதுதான். ராதிகாவை சந்திக்க நாளே சென்னை செல்வோம். ராதிகாவை சந்தித்த பிறகு அவளுக்கு ஓரளவு ஊக்கம் கிடைக்கும். சில நாட்களுக்கு அவளை நம் வீட்டிற்கு அழைத்து வர முயற்சிப்போம். அடுத்த நாள் பிரசாந்தும் சாவித்ரியும் தங்கள் மகளின் வீட்டை அடைந்தனர். சாவித்ரி தன் செல்லத்தை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டாள். ஒரு காலத்தில் மலராக மலர்ந்த முகம் இன்று அந்த அழகு அந்த முகத்தை விட்டு வெகு தூரம் சென்று விட்டது. திருமணத்தின் போது சிரித்து சிரித்து பார்த்தவர்கள் இன்று அதே முகங்களின் கோபத்தின் வெளிப்பாடுகள் மட்டுமே தெரிந்ததை கண்டு வியந்தாள். சிறைச்சாலைக்கு முன்னால் ஒரு குற்றவாளி நிற்பது போல் அவர்கள் அங்கே நிற்பதை உணர்ந்தார்கள். என் மகள் ராதிகாவை சந்தித்த போதும் மனம் திறந்து பேச முடியவில்லை. எல்லோரும் சுற்றி இருந்ததால் சம்பிரதாயமான உரையாடலை தவிர ராதிகாவால் எதுவும் சொல்ல முடியவில்லை. கடைசியில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு ராதிகாவின் மாமியாரிடம் கேட்டார் பிரசாந்த், நீங்க அனுமதித்தால் என் மகளை கொஞ்ச நாள் வீட்டுக்கு கூட்டி செல்ல விரும்புகிறேன். ஆனால் எதிரிலிருந்து அப்பட்டமாக இல்லை என்று கேட்டது. அடுத்த வாரம் அக்கா மகளின் திருமணம், அனைவரும் செல்ல வேண்டியது அவசியம் என்று கூறி ராதிகாவை அனுப்ப மறுத்துள்ளார். சரி, அந்த திருமணம் முடிந்த பிறகு ராதிகா மகளை அழைத்து செல்வோம். இவ்வாறு கூறிவிட்டு இருவரும் அங்கிருந்து புறப்பட்டனர். இன்று பிரசாந்தும் சாவித்ரியும் மிகவும் உதவியற்றவர்களாக உணர்ந்தனர். கணவன் மனைவி இருவரும் கனத்த இதயத்துடன் தங்கள் மகளின் மாமியார் வீட்டிலிருந்து திரும்பினர். இப்படி அலட்சியமாக அவமானப்படுத்தும் சூழலில் 2 மணி நேரம் கூட செலவிடுவது அவருக்கு கடினமாக இருந்தது. 24 மணி நேரம் அதே சூழலையே மகள் சந்திக்கிறாள். அதை நினைக்கும் போதே அவர்கள் உள்ளம் துடித்தது. சாவித்ரியின் கண்களில் கண்ணீரை பார்த்த பிரசாந்த், ஏய், ஏன் கவலைப்படுகிறாய் சாவித்ரி? 15 நாட்கள் கழித்து ராதிகாவின் தோழியின் திருமணம். அப்புறம் ராதிகாவை கொஞ்ச நாள் நம்முடன் இருக்க அழைப்போம். 15 நாட்கள் கடந்தன. ராதிகா கண்டிப்பாக மதுரை வந்தாள். ஆனால் தோழியின் திருமணத்திற்கு மட்டும் கணவனுடன் வந்திருந்தாள். முயன்றும் மருமகன் முன் மகளிடம் பேச முடியாமல் தவித்தனர் பெற்றோர்கள். மீராவும் தன் அக்காவிடம் பேச ஆசைப்பட்டாள். வருண் 2 நிமிடம் கழிவறைக்கு சென்றான். அதனால் சாவித்ரி மற்றும் மீரா ராதிகாவிடம் பேசும் வாய்ப்பு கிடைத்தது. லேசான புடவையில் அவளை பார்த்த மீரா கோபமாக, அக்கா, என்ன இது? உன் தோழியின் திருமணத்திற்கு கூட நன்றாக தயாராகி வரவில்லையா? நகையும் இல்லை, நல்ல ஆடையும் இல்லை. அதனால் ராதிகா கண்ணீருடன் சொன்னால், என்ன அணிய வேண்டும்? அவர்கள் அக்கா மகளின் திருமணத்திற்காக என் நகைகள் உடைகள் அனைத்தையும் வைத்து விட்டான். பார்க்க கூட வாய்ப்பு தரவில்லை. இதை கேட்ட மீரா மற்றும் சாவித்ரியின் இதயம் நடுங்கியது. அப்போது அவள் சொன்னாள், ஆனால் ராதிகா, நாங்கள் அன்று வீட்டிற்கு வந்த போது நாங்கள் கொடுத்த பொருட்கள் கூட உன் வீட்டில் இல்லை, அதுவும் இங்க. அப்புறம் ராதிகா சொன்னால், என்னம்மா சொல்வது? வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மிகுந்த உற்சாகத்துடன் கொடுத்தாய். டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி, சோஃபா, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் விற்று விட்டார்கள். அப்போது எதிரே ராதிகாவின் கணவர் வருண் வருவதை கண்டு இருவரும் சாதாரணமாக நடிக்க ஆரம்பித்தனர். ராதிகாவை சில நாட்கள் இங்கேயே விட்டுவிடுங்கள் என்று ராதிகாவின் கணவர் வருணிடம் சாவித்ரி கேட்ட போதும் அவர் கேட்கவில்லை. இம்முறை சாக்கு என்னவென்றால், அவர்கள் இருவரும் அடுத்த நாள் இரவு உணவிற்கு நண்பர் வீட்டிற்கு செல்ல வேண்டும். அதனால் ராதிகா வேறு எப்போதாவது வருவாள். அப்போது ராதிகாவின் அப்பா பிரசாந்த் தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு புதிய மொபைலை எடுத்து ராதிகாவிடம் கொடுத்துவிட்டு, நீ எப்போது வேண்டுமானாலும் பேசலாம் என்றான். வருண் சொன்னான், வா ராதிகா, நேரமாகிறது. அன்றிரவே அவர்கள் வீடு திரும்பினர்.
ஆனால் ராதிகா தன் மாமியார் பற்றி சொன்னதும் சாவித்திரிக்கு சமாதானமாகவில்லை. நான் கடவுளிடம் பூஜைகள் செய்து இதன் மூலம் என் மகளின் வாழ்க்கை பாதையில் வரும் துயரத்தின் முட்களை எல்லாம் களைத்து அவளது பாதையில் மகிழ்ச்சி மலர்களை பரப்புவேன். இவ்வாறு கூறி சாவித்திரி கதறி அழ ஆரம்பித்தார். அதனால் மறுபுறம் பிரசாந்தும் திருப்தி அடைந்தார். இனியாவது போனில் பேசுவாள் நம் மகள் ராதிகா. அதற்கு சாவித்ரி, குறைந்தபட்சம் ராதிகா தனது பெற்றோரின் வீட்டிற்கு அழைக்க முடியுமா என்று யோசித்தாள். ஆனால் சாவித்ரி பயந்தது நடந்தது. இந்த போனை வைத்து நீ என்ன செய்வாய் என்று ராதிகாவின் போனையும் கணவன் பறித்து விட்டான். இந்த லேட்டஸ்ட் டிசைன் மொபைல் எனக்கு நல்லா இருக்கும், எப்படியும் எனக்கு ஒரு புதிய மொபைல் தேவைப்பட்டது. உன் பெற்றோர் வீட்டிலிருந்து பேசினால் என் அம்மாவின் போனில் பேசு, உனக்கு எதுக்கு போன் வீட்டில் இருப்பவளுக்கு? கொஞ்ச நாள் கழிச்சு பிச்சை கேட்பது போல மாமியாரிடம் கைபேசி கேட்டாள். ராதிகாவின் ரத்தத்தில் பாதி காய்ந்து போகும் அளவுக்கு மாமியார் அவளை பார்த்தாள். அமைதியாக மீண்டும் தன் அறைக்கு வந்து அமர்ந்தாள். ராதிகா மீதான அட்டுழியங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்தன. சமைப்பதில் சிறிது தாமதம் ஏற்படும் போதெல்லாம் அவள் கணவன் அருகில் கிடக்கும் பொருளை எடுத்து அவளை அடிப்பான். அவள் கையிலிருந்து கண்ணாடி பொருள் நழுவி விழுந்ததால் அது உடைந்தது. உடனே அவள் கையை முறுக்குவதில் வருணின் தங்கை தாமதிக்கவில்லை. ஒரு நாள் அறையில் வருணின் மொபைல் கிடப்பதை பார்த்து ராதிகா தனது பெற்றோரை அழைக்க முயன்றாள். வருண் அறைக்குள் வந்து ராதிகாவை இழுத்து கன்னத்தில் 2 முறை அறைந்தான். பிறகு அவள் முகத்தை பிடித்து கத்தினான். என்னிடம் கேட்காமல் என் மொபைலை பயன்படுத்த உனக்கு என்ன தைரியம்? இனிமேல் என்னுடைய பொருளை எதையாவது நீ தொட்டால் உன்னை உயிரோடு விட மாட்டேன். அதிர்ந்து போன ராதிகா. மீண்டும் ஒரு முறை ராதிகா எப்படியோ தன் மாமியார் வீட்டு சிறையிலிருந்து சில நேரம் வெளியே வந்து அவளின் பெற்றோர் வீட்டுக்கு கூப்பிட்டாள். மீரா போனை எடுத்ததும் ராதிகா தன் கதையை அழுது கொண்டே சொன்னாள். தங்கை மீராவால் தாங்க முடியவில்லை. அப்பாவிடம் சொல்லு, அவர்கள் என்னை இந்த நரகத்திலிருந்து வெளியேற்றட்டும். அப்போது ராதிகாவின் பெற்றோர் சாவித்திரியும் பிரசாந்தும் அப்போது சந்தைக்கு போயிருந்தார்கள். வீடு திரும்பியவுடன் மீரா சொன்னாள், ஏன் அம்மா, ராதிகா அக்கா கல்லூரிக்கு சென்ற போது அவளுடைய பாதுகாப்பை பற்றி நீங்கள் மிகவும் கவலைப்பட்டீர்கள் இல்லையா? ஒரு முறை சென்று அக்காவின் மாமியார் வீட்டை பாருங்கள். அந்த மிருகங்களுக்கு மத்தியில் அவள் பாதுகாப்பாக இருக்கிறாளா என்று. அக்காவை அவர்கள் அறைவது ஒன்றும் மிகச்சிறிய விஷயமல்ல. அந்த மனிதர்கள் அவளை கொன்று விடுவார்கள். அக்காவை இங்க ஏன் கூப்பிட்டு வரமாட்டேங்கிறீங்க? மகளின் பேச்சை கேட்டு பிரசாந்த் கூறினார், ஆனால் மீரா, உன் கல்யாண வாழ்க்கை பற்றி எல்லோரும் பேசுவார்கள். உன் மூத்த சகோதரி அவளுடைய பெற்றோர் வீட்டிற்கு வந்திருப்பது மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிந்தால் அவர்கள் நிச்சயமாக இந்த வீட்டிற்கு எந்த உறவையும் ஏற்படுத்த மாட்டார்கள். அப்புறம் என்ன, யாரும் நம்மோடு சம்பந்தம் வைக்க விரும்ப மாட்டார்கள். பெற்றோரின் வளர்ப்பு சரியில்லை என்று நினைப்பார்கள். இல்லையப்பா, ஒரு மகளின் திருமணத்திற்கு இன்னொரு மகளை பலி கொடுப்பதா? எப்படியும் அக்காவின் நிலையை பார்த்து எனக்கு கல்யாணமே வேண்டாம். மகளின் நிலையை அறிந்த சாவித்ரி, எனது மகளை உடனடியாக இங்கு மதுரைக்கு அழைத்து வாருங்கள் என்றாள். அவர்கள் அனுப்பவில்லை என்றால் வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வாருங்கள். ஆனால் என் மகளை பொய்யான மானத்தில் பெயரால் பலி கொடுக்க முடியாது. அப்போது பிரசாந்த் கூறினார், சாவித்ரி, நான் சொல்வதை புரிந்து கொள்ள முயற்சி செய். இன்னும் சில நாட்களில் ராதிகாவின் மடியில் ஒரு சின்னஞ்சிறு குழந்தை விளையாடும் போது மாமியார் வீட்டில் அவளது இடம் தானாகவே உருவாகும். நான் உறுதியாக இருக்கிறேன். அப்படியும் அவர்கள் மாறவில்லை என்றால் ஜாதி சமூக மக்களை அவர்கள் வீட்டில் கூட்டி வைப்பேன். சமூகத்தில் அவமானப்படுத்துவதை பார்த்து தங்கள் நடத்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் இந்த விஷயம் ஓய்ந்தது. சில நாட்களுக்கு பிறகு ராதிகாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் ஒரு மகள் பிறந்த பிறகு அவள் மாமியார் பார்வையில் இன்னும் குற்றவாளியாகிவிட்டாள். இப்போது ஒவ்வொரு நாளும் அவளது மாமியார் தனது மகனுக்கு 2வது திருமணம் செய்து வைக்குமாறு மிரட்டத் தொடங்குகிறார். இந்த வீட்டில் குடியிருக்க வேண்டுமானால் உடனே அப்பாவிடம் பணம் ஏற்பாடு செய்ய சொல்லு. ராதிகாவின் மாமியார் பேசும்போது ராதிகா கூறினாள், ஆனா அத்தை, நான் பல முறை சொல்லிட்டேன், அவங்க கிட்ட காசு இல்லை என்றாள். ஆனா உங்க அப்பாவுக்கு வீடு இருக்கு, அதை விற்று பணம் திரட்டுங்க. ஒரு தந்தை தன் மகளுக்கு செய்யக்கூடியது இவ்வளவுதானா? மாமியார் சொன்னதும் ராதிகா சொன்னால், அத்தை, உங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாள், அவர்களின் மாமியார்களுக்கு நீங்கள் இவ்வளவு பணம் திரட்டி கொடுப்பீர்களா? இதை சொல்லியானதும் வருண் முன்னால் வந்து
ராதிகாவின் கன்னத்தில் பலமாக அறைந்தான். வெட்கமா இல்லை? உனக்கு எவ்வளவு தைரியம் என் அம்மாவிடம் சண்டை போட? ராதிகாவின் தலை சுற்றியது. அப்போது அவளது மாமியார், எங்களது முகத்தை பார்த்து கொண்டே இங்கேயே நிற்பாயா? போ, ஓடி போய் டீ போடு. சிறிது நேரம் கழித்து ராதிகா டீ ட்ரேயுடன் அறைக்கு வர தொடங்கியவுடன் அவள் கணவன் மற்றும் மாமியாரின் சில வார்த்தைகளை கேட்டாள். சிறிது நேரம் அங்கேயே நின்றாள். உள்ளிருந்து குரல் வந்தது. இந்த முறை சம்மதித்தால் பரவாயில்லை, இல்லை என்றால் பெற்றெடுத்தாலே ஒரு பெண் குழந்தை, அதை கொன்றுவிடலாம். பிறகு ராணி போல் பெண்ணை பார்த்து உன் இரண்டாவது திருமணத்தில் பெரும் வரதட்சணை வாங்குவோம். இதை கேட்டவுடனே ராதிகாவின் தலை சுற்றியது. அவளுக்கு மயக்கம் வருவது போல் இருந்தது. பின் எப்படியோ தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு உள்ளே வந்து அனைவருக்கும் டீ பரிமாற ஆரம்பித்தாள். மறுநாள் ராதிகாவின் மாமியார் தனது அறையில் தூங்கிக் கொண்டிருந்த போது குடும்ப உறுப்பினர்கள் வீட்டில் ஒருவரும் இல்லை. அதனால் ராதிகா வீட்டிலிருந்து ரகசியமாக வெளியே வந்து யாரோ ஒருவரிடம் கைபேசி கேட்டு அம்மாவிடம் போன் செய்து, நான் முடிவு செய்து விட்டேன் அம்மா, இன்றே நான் என் மகளுடன் மதுரை வந்தடைகிறேன். இந்த முடிவில் என் பெற்றோர்கள் என்னுடன் இருக்கிறார்களா இல்லையா என்பதை அறிய நான் இப்போது அழைத்தேன். நாங்கள் இங்கு உன்னை காணோம் என்று நினைத்து அழுது கொண்டிருக்கிறோம். ஆனால் மகளே, என்ன நடந்தது? ராதிகா பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருந்தாள். நொடி பொழுதில் 4 ஆண்டுகள் கடந்தன. விவாகரத்து முடிந்து 4 வருடங்கள் ஆன நிலையில் ஒரு காலத்தில் மனைவியை வரதட்சணை கேட்டு துன்புறுத்திய அதே வருண் இன்று தனது சகோதரிக்கு நியாயம் கேட்டு அலைகிறான். ராதிகாவை அவள் மாமியார் எப்படி நடத்தினாரோ அதே மாதிரியே அவளின் மாமியார் அவளின் சகோதரியையும் நடத்தினார்கள். வருண் தனது தாய் மற்றும் சகோதரியுடன் தனது சகோதரியின் மாமியார் மீதான மனுவுடன் எஸ்பி அலுவலகத்தை அடைந்த போது எஸ்பி சார் அப்போது அலுவலகத்தில் இல்லை. வருணின் அம்மாவும் தங்கையும் அங்கிருந்து நாற்காலில் அமர்ந்து வருண் தன் விண்ணப்பத்தை எதிரில் இருந்த மேஜையில் வைத்தார். சிறிது நேரம் கழித்து எஸ்பி சீருடையில் ஒரு பெண் வேகமாக படிகளுடன் நடந்து வந்து முன்னால் போடப்பட்ட நாற்காலியில் அமர்ந்தாள். அந்த பெண்ணை பார்த்ததும் வருணின் தலை சுற்றியது. ஏனெனில் எஸ்பி நாற்காலியில் அமர்ந்திருந்த பெண் வேறு யாருமல்ல, அவரது முன்னாள் மனைவி ராதிகா. ராதிகாவும் அவனை அடையாளம் கண்டு கொண்டாள். அவர்களை பார்த்தார். வருணின் சகோதரியின் முகத்திலும் உடலிலும் நீல கருப்பு அடையாளங்கள் இருந்தன. அவனை பார்த்த உடனே ராதிகாவிற்கு தன் காலம் நினைவுக்கு வந்தது. கண்களில் இருந்து கண்ணீர் வரும் தருவாயில் இருந்தது. ஆனால் பின் தன்னை கட்டுப்படுத்தி கொண்ட ராதிகா தன் டேபிளில் வைத்திருந்த பேப்பரை அந்நியன் போல் எடுத்து படிக்க ஆரம்பித்தாள். இதற்கிடையில் வருணின் தாயும் சகோதரியும் கூனி குறுகி என்ற நிலையில் இருந்தனர். அப்போது ராதிகா, வரதட்சணை கேஸ் தான், உங்க சகோதரி அடிக்கப்படுகிறார். மேலும் பெற்றோரின் வீட்டிலிருந்து பணம் கொண்டு வருமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார். இந்த நாட்களில் நாம் இதையெல்லாம் தினமும் கேட்கிறோம். ஏன் மிஸ்டர் வருண்? வருணின் கண்களை பார்த்து கொண்டே ராதிகா சொன்னாள். வருண் வியர்வையில் நனைந்தான். வெட்கத்தால் தாழ்ந்த கண்களுடன் அவர்கள் எழுந்து நடந்தார்கள். போலீஸ் கான்ஸ்டபிள் நடந்து போகிறவர்களை பின்னால் இருந்து அழைத்தார். ஆனால் அவர்கள் திரும்பவில்லை. ஏமா 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 என்னம்மா, உங்களைத்தான். வாழ்க்கை ஒரு வட்டம் என்று புரிந்து கொண்டு தான் செய்த பாவத்தின் பலன் என்று திரும்பி பார்க்காமல் சென்றனர். சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,